السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த உரையை குரான் நமது ஆத்மா ரூஹ்ங்கிறத பற்றி. குரான்ங்கிறது என்ன, நம்முடைய ஆத்மா நம்முடைய ரூஹ் எப்படி நமக்கு முக்கியமோ அது மாதிரி குரான் ஓதுவது, குரானை ஆராய்வது, குரானை சிந்திப்பது பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். குரானுடைய மகத்துவத்தை பற்றி, குரானை பற்றி இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குரானில் ஒரு வசனத்தில் இந்த குரானின் மகத்துவத்தை எம்முடைய உள்ளங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அந்த அல் குரான் வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான் தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான், وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا مَا كُنْتَ تَدْرِي مَا الْكِتَابُ وَلَا الْإِيمَانُ وَلَكِنْ جَعَلْنَاهُ نُورًا نَهْدِي بِهِ مَنْ نَشَاءُ مِنْ عِبَادِنَا وَإِنَّكَ لَتَهْدِي إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ. 42வது அத்தியாயத்தில் 52வது வசனம். அல்லாஹ் இந்த குரான் வசனத்தில் அம்ரினா, அதாவது என்று அல்லாஹ் வந்துக்கிறோம். وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குரானை ரூஹுன்னு சொல்லி அழைக்கின்றான். ஏன் அல்லாஹ் இந்த குரானை ரூஹுன்னு சொல்லி அழைக்கிறான் தெரியுமா? அவர் ரூஹ் இந்த உடல் நிலை பெற்று இருப்பதற்குரிய காரணமே அந்த ரூஹ் தான். உயிர் நம்மளால இருக்கவே முடியாது. ரூஹ் இல்லாமல் எந்த மனிதனும் எந்த ஒரு உடலும் இந்த உலகத்தில் உயிருடன் வாழவே முடியாது. ரூஹ் உடலில் இருந்து சென்று விட்டால் அந்த உடலுக்கு மதிப்பு கிடையாது. அந்த மையத்துக்கு அது மையத்தாக கருதப்படும். அதுபோலதான் அந்த அல் குரான் ரூஹுல் குலூப், குரான் உள்ளத்தினுடைய உயிர், அது அல் குரான். சிந்தனையின் உயிர், அது அல் குரான். உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உயிர் எது? எப்படி உடலில் இருந்து ரூஹ் சென்று விட்டால் அந்த உடல் மையத்தாக மாறுமோ அதுபோலத்தான் ஒரு மனிதன் குரானை மதிப்பற்றதாக புறக்கணிச்சிட்டான்னா அவனுடைய உள்ளம் மையத்தா மாறிடுது. அவன் சிந்தனை செய்யாத மையத்தாக, அவனது உடல் மையத்தாகவே கருதப்படும், மாற்றப்படும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதைத்தான் திரும்பவும் குரான்ல சொல்றான். وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய கட்டளைகளில் இருந்து வஹியின் மூலமாக இந்த ரூஹை அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். இந்த குரானாகிய இந்த ரூஹ் இறக்கப்படுவதற்கு முன்னால் நபியே, உங்களுக்கு குரான் என்றால் என்று உமக்கு தெரியாது. குரான் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது. உங்களுக்கு அல்லாஹ்வின் புத்தகம் என்றால் என்ன என்று தெரியாது. உங்களுக்கு ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? வெளிச்சமாக, வலாக்கின் ஜஅல்நாஹு நூரா, வெளிச்சமாக இந்த குரானை ஆக்கி இருக்கின்றான். ஆம், இருள வாழக்கூடிய மனிதர்களை ஒரு லைட்டை போட்டு வெளிச்சத்து பக்கம் கூட்டிட்டு இருந்தா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அழகான இருக்கும். வருவதற்கான அந்த நூறாக ஒரு வெளிச்சமாக இருந்தா அவங்க இருட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க ஒரு லைட்டே இல்லாத ஒரு பாலஞ்ச இடத்துல இருக்கும்போது நம்ம போய் ஒரு லைட்டை போட்டு அவங்கள அந்த வெளிச்சத்தின் பக்கம் நீங்க வாங்கன்னு சொன்னா அவங்களுடைய லைஃப் எப்படி ஒரு வெளிச்சத்தோட, ஒரு புன்னகையோட, ஒரு சந்தோஷத்தோட மாறும். அது மாதிரிதான்
இந்த குரான் ரபுல் ஆலமீன் நமக்கு வந்து வெளிச்சமா. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்யறான், நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் மனிதர்களை வெளிச்சத்திற்கான பக்கத்துல அழைச்சிட்டு வர்றதுக்கான நூறாகத்தான், வெளிச்சமாக தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த குரானை ஆக்கி இருக்கிறான். நஹதீபிஹி மன் நஷாஉ இபாதினா. இந்த வெளிச்சமான இந்த குரானை கொண்டு நாம் எந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடுகிறோமோ அந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்டுகின்றோம். சுபஹானல்லாஹ். உண்மையிலேயே இந்த குரான் அல்லாஹ் வந்து இத்தனை மக்களுக்கு, எவ்வளோ பேருக்கு நான் வந்திருக்கேன். நம்மள நிறைய பேர் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அத்தனை பேர் என்ன செய்கிறாங்க, அந்த குரானை தூக்கி மூளையில் வச்சுருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நோன்பு வந்து அதை தூசி தட்டி எடுத்து அதை இது பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு பக்கமோ அரை பக்கமோ ஓதிட்டு நானும் குரான் ஓதுனேன். நாவுதுபில்லா. எப்படி இது வந்துட்டு நம்ம வந்து சொல்றதுன்னு தெரியல எனக்கு. குரானை அந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்டுகின்றோம். இந்த குரானை இன்னகல்ல தஹதி இலா சிராத்தி முஸ்தகிம். அல்லாஹ் வந்து இந்த குரான்ல சொல்றான், நஹதி மன் நஷாஉ இபாதினா. இந்த வெளிச்சமான இந்த குரானை கொண்டு நாம் எந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடுகிறோமோ அந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்டுகின்றோம். இந்த குரானை எடுத்து படித்து ஆராய்ஞ்சு நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் நம்மளை கையை பிடிச்சி பத்திரமா இந்த மாதிரி நடமா, இப்படி நடமா, இப்படி இருங்க, இப்படி பண்ணுங்க, இது மாதிரி செய்யுங்க சொல்லும்போது சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த குரானுடைய விளக்கங்களை எடுத்து படித்து பார்க்கும்போது தான் அதை நம்ம இவ்வளோ காலம் மிஸ் பண்ணிட்டோமேன்ற அந்த வருத்தம் வந்து இருக்குது. இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கமே, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தா அல்லாஹ் நமக்கு எவ்வளோ நேரான வழியை அப்போவே நமக்கு காட்டியிருப்பான்ல. இன்னகல தஹதி இலா சிராத்தி முஸ்தகிம். நபியே, நீங்கள் இந்த மக்களை நேரான வழியின் பக்கம் அழைத்து செல்கின்றீர்கள். எதை கொண்டு? இந்த குரானை கொண்டு. இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானை ரூஹ் என்று வர்ணிக்கின்றான், குரானை நூர் என்கின்றான், குரானை ஹுதா என்கின்றான். சுபஹான் அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரிகளே, இது கேளுங்க. ரூஹ் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. வெளிச்சம் இல்லாமல் ஒரு மனிதன் இருளில் இருந்து வெளியே வர முடியாது. நேர்வழி இல்லாமல் ஒரு மனிதன் நேரான பாதையில் நடக்க முடியாது. இந்த குரானை யாரெல்லாம் புறக்கணிக்கின்றாரோ, யார் ஒருவர் புறக்கணிக்கிறாரோ அவர் ரூஹ் இல்லாதவர், அவர் வெளிச்சத்தில் இருந்து தூரமானவர், அவர் நேர்வழியில் இருந்து தூரமானவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாக தான் சொல்கிறான், வமன் நஸர அன் திக்ரி வ இன்ன லஹு மஈஷத்தன் தம்மா. யார் எம்முடைய நினைவை, எம்முடைய திக்ராகிய இந்த குரானை புறக்கணிக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாழ்வை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணில்லாத குருடர்களாக எழுப்புவான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் இறக்கி இருக்கின்ற இந்த குரான், இதை எம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு தயாராகுங்கள், இதை ஓதுவதற்கு தயாராகுங்கள். இறந்து கிடக்கும் உள்ளத்துக்கும், இறந்து கிடக்கும் சிந்தனைக்கும், இறக்கப் போகின்ற நம்முடைய உயிருக்கும் உயிர் கொடுப்பதற்காக இந்த குரானை ஓதி மனனம் செய்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நமக்கு தரட்டுன்ற இந்த வசனத்தை விளங்கி வாழ்வில் நம்ம வந்து செயல்படுத்துவோம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, நாம் எல்லோரும் இங்கு அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுத்தரும் நம் வாழ்வையை வணக்கமாக இபாதத்தாக ஆக்குவதற்காக, நம் நேரத்தை இம்மைக்கும் அருமைக்கும் பயனுள்ளதாக செலவிட்டு ஈருலக நன்மையை அடைந்து கொள்வோம். கல்வியை தேடும் வழியில் அடைந்து கொள்ளும். கல்வியை தேடும் வழியில் ஒருவன் நடந்தால் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு செல்லும் வழியை அல்லாஹ் வந்து லேசாக்கித்தான். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இந்த குரானுடைய வகையில் நம்ம வந்து குரானை விளங்கி ஓதி மனனம் செஞ்சு சிந்திச்சு நம்மளும் குரானுடைய வாழ்க்கையில் குரானிய மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று இந்த சின்ன உரையை சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.